எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ சீஸ் பால். இது ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். சால்ட் தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன். கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலையை பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரிங்கானா இது உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்குல நம்ம சால்ட்டை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கங்க. கட் பண்ணி வச்சிருந்த மல்லித்தலையும் சேர்த்துக்கங்க. கரம் மசாலா தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. கசூரி மேத்தி இதில் நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இது இல்லைன்னா சோம்பை கூட எடுத்து கொஞ்சமாக நுணுக்கிட்டு சேர்த்துக்கங்க. பாருங்கள், இதை கொஞ்சம் கசக்கி விட்டு இதில் சேர்த்துக்கங்க. அப்போ தான் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரிங்கானாவில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. சீஸை துருவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. காரம் உப்பு எல்லாமே போதுமானதான்னு பார்த்துக்கங்க. நம்ம பிறகு எதுவும் ஆட் பண்ண முடியாது. நல்லா கலந்து விட்டுக்கங்க. நம்ம இப்போ இதை சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, இந்த அளவு உருட்டுனா போதும். கையில் வச்சு நல்லா தட்டிக்கங்க. இதே மாதிரி தட்டிக்கங்க. இதில் நம்ம துருவி வச்சுருந்த சீஸை கொஞ்சமாக நடுவில் வச்சுக்கலாம். சுற்றி உள்ள அந்த கிழங்க அப்படியே மூடிடுங்க. இதே மாதிரி மூடி பாலாக உருட்டிடுங்க. நீங்கள் கையில் வச்சு உருட்டுனாலே அது அழகாக வந்துடுங்க. பாருங்க, இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சீஸ் இல்லாமல் கூட இதை சும்மா இதே மாதிரியே உருட்டி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இதே மாதிரியே தட்டிட்டு நடுவில் சீஸை வச்சுக்கோங்க. நீங்கள் சீஸ் இல்லாமல் வேறு எதுவும் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா முட்டையை கூட வேக வச்சு அதில் நல்லா மசிச்சு விட்டு அதை கூட நடுவில் நீங்கள் வச்சு அதே மாதிரியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், 2 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா முட்டையை அடித்து வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கலந்த பிரெட் க்ரம்ஸுங்க. நீங்கள் சாதாரணமானது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், அது வேணாலும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பாலையும் இந்த முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸை கொஞ்சமாக மேலே தூவி விடுங்க.
இதே மாதிரி தூவி விட்டு ஒவ்வொரு பாலையும் தனியாக அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி முட்டையில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் தூவி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டான ரெசிபிங்க. இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் சூடு வந்ததும் ஆயிலை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. இன்னும் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் சூடு வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த சீஸ் பாலை ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதிக சூடாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப பொரிஞ்சிடும். இதே மாதிரி இருக்கட்டும். பாருங்கள், லைட்டாக பொரிஞ்சிட்ருக்கு. இதை நீங்கள் மெதுவாக தான் திருப்பி திருப்பி விடணும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே வேக வச்ச பொருள் தான், அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இதை லைட்டாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க, அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கிறது தெரியுது. இதே மாதிரி இருந்தால் போதுமானது. இதே மாதிரியே எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.